அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். இந்த உலகம் யாரால் இன்னமும் நிலை பெற்றிருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வியை திருவள்ளுவர் அவரே கேட்டுக்கிறார். நான் ஏன் திருவள்ளுவர் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, அவர் வாழ்ந்து ஒரு 2000 ஆண்டு காலம் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்கிறாங்க. 2000 ஆண்டு காலம்ன்றது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு பழமையான காலம்தான். ஆனால் அதற்கும் முன்பே கோடிக்கணக்கான ஆண்டுகளாக இந்த உலகம் இருக்கிறது. இந்த உலகம் எப்படி இருக்கிறது? பல வெள்ளங்கள், பல புயல்கள், பல விபத்துக்கள், பல எரிமலைகள் வெடித்திருக்கின்றன. அதையும் தாண்டி பல இயற்கை பேரழிவுகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கின்றன. இது தவிர மிகப்பெரிய யுத்தங்கள் எல்லாம் நடந்திருக்கின்றன. இவ்வளவையும் தாண்டி இந்த உலகம் யாரால் இருக்கிறது அப்படின்னு யோசித்து பார்த்தா, எல்லாம் கடவுள் பார்த்துக்கிறார்ப்பா, அதனால தான் இருக்குது அப்படின்னு கூட வள்ளுவர் ஒரு பதில் சொல்லிட்டு போயிருக்கலாம். கடவுளால் தான், அவருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறது இல்லையா, அதனால் கடவுள் தான் இந்த பூமியை காப்பாற்றுகிறார் அப்படின்னு அவர் சுலபமாக பதில் சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் அவர் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார், பண்புடையார் பட்டு உண்டு உலகம், அவரின்றேல் அகுது மண் புக்கு மாய்வது மண் அப்படிங்கிறார். இந்த உலகம் யாரால் இருக்கிறது அப்படின்னா பண்புள்ளவர்களால் இருக்கிறது. என்னது பண்புள்ளவர்களால் இருக்கிறது? இறங்கும் பண்பு உள்ளவர்கள், அக்கறை காட்டுகிற பண்பு உள்ளவர்கள், இந்த நாடும் நம்மை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருக்க வேண்டும்னு நினைக்கக்கூடிய பண்பு உள்ளவர்கள். அவங்களால தான் இன்னமும் இந்த உலகம் இப்படியே இயங்கிக்கிட்டு இருக்குது பத்திரமா அப்படின்னு காலமாக அசைக்க முடியாத ஒரு உண்மையை திருவள்ளுவன் சொல்லுகிறார். கல்கத்தாவில் ஒரு தடவை பெரிய சர்க்கரைக்கு பஞ்சம் வந்திருக்குது. நம்முடைய அன்னை தெரசா இருந்த காலகட்டம்னு வைங்களேன். அவங்க கல்கத்தாவில் வந்து இதுக்காக சேவைகள் எல்லாம் செய்கிறார்கள். சர்க்கரைக்காக இல்லை, கைவிடப்பட்டவர்கள், அனாதைகள், நோயுற்றவர்கள், முதியவர்கள், இவங்களெல்லாம் தன்னுடைய பிள்ளையாகவே எடுத்து அன்னை தெரசா அவர்கள் பல்வேறு புகலிடங்களை அமைத்து அரும்பாடுபட்டு ஒரு இறைநிலையிலே வைத்து வழிபடக்கூடிய அளவுக்கு அந்த அம்மா பல சேவைகள் செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம சாப்பிட்றோமே சர்க்கரை, அது பெரிய பஞ்சம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ ஒரு நாள் ஒரு குட்டி பையன் அங்கேருந்து வந்து இந்தாங்க அப்படின்னு ஒரு டப்பா நிறைய சர்க்கரை கொடுக்குறான். என்னப்பா இது அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க. உடனே அந்த பையனுடைய அப்பா சொன்னார், அது ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் இந்த வயசானவங்க பெரியவங்க இவங்களெல்லாம் வச்சு இங்கே பராமரிக்கிறீங்க, இந்த முதியவர்களுக்கெல்லாம் அவங்களுடைய சர்க்கரைக்கான தேவை அப்படின்றது இங்கே இல்லை அப்படின்னு இவன் கேள்விப்பட்டிருக்கிறான் எப்படியோ. அது இவனுக்கு தெரிய வந்து என்ன பண்ணிட்டான், கடந்த ஒரு மாதமாக வீட்டில் எனக்கு காபி டீயில் நீங்கள் போடுற சர்க்கரையெல்லாம் இனிமேல் போட வேணாம், அதெல்லாம் இந்த டப்பாவில் போட்டுருங்க அப்படின்னு தினம் வாங்கிக்குவான். இப்படி சேர்த்து வச்சு என்னடா பண்ண போகிறேன்னு கேட்டேன். இது நிரம்பின பிறகு சொல்கிறேன்ப்பா அப்படின்னா, இது நிரம்பிடுச்சு இன்றைக்காவது சொல்லுடா கண்ணா அப்படின்னு கேட்டேன். இல்லை, இது மாதிரி அங்கே வயசானவங்க பெரியவங்க அவங்களுக்கெல்லாம் இல்லையா, இது அவங்களுக்கு கொடுக்கலான்றதுக்காகத்தான் நான் எனக்கு வேணாம் அது எல்லாத்தையும் இதில் போடுங்க அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கலான்றதுக்காக நான் சொன்னேன்னு அந்த பையன் சொன்னான் அப்படின்னு அந்த அப்பா சொன்னார். இதை கேட்ட உடனே அன்னை தெரசா மிகவும் பரிவோடு அந்த சிறுவனை அணைத்து கொள்ளுகிறார். உன்னுடைய அக்கறை சர்க்கரை போலவே இனிக்கிறது அப்படின்ற அவளுடைய உள்ளத்தின் மகிழ்ச்சி, ஆனந்தம். இந்த பையனுக்கு இருக்கிற அக்கறை ஒரு சமுதாயத்தில் எல்லாருக்கும் இருந்ததுன்னா எவ்வளவு நன்றாக இருக்கும் அப்படின்றது தான் அந்த அணைப்புக்கு பின்னால் இருக்கிற அர்த்தம் அல்லவா. அந்த பையனை அப்படி பாராட்டுறாங்க. இப்படிப்பட்ட உள்ளங்களால் தான் இந்த உலகம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கிறது. மதுரைக்கு பக்கத்தில் ஒரு அம்மாங்க, ரொம்ப வறுமை நிரம்பிய குடும்பம். அந்த அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேமிச்சிருக்கிறாங்க. சேமித்து இது எல்லாத்தையும் ஒரு தகர டப்பாவில் போட்டிருக்கிறாங்க. தகர டப்பாவில் போட்டு வெறுமனை வெளியில் வச்சா கூட யாராவது எடுத்துருவாங்க, இல்லை வீட்டில் யாராவது எடுத்து செலவழிச்சிருவாங்க அப்படின்னு அது பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு பொதுவாக வீடுகளில் பீரோவில் வைப்பாங்க, இல்லை வங்கியில் ஒரு கணக்கு ஆரம்பித்து அங்கே போட்டு வைப்பாங்க இல்லையா. பாவம் இந்த அம்மாவுக்கு அந்த அளவுக்கு கூட முடியல. அதனால் பூமிக்குள்ளே பள்ளம் தோண்டி அதில் புதைச்சி வச்சுருக்கிறாங்க. அதில் அப்போ புதைச்சி அப்புறம் எப்போயா பணம் போடுறதுன்றப்ப மட்டும் அதை வெளில எடுத்து புதைச்சி போட்டு வச்சுருக்காங்க. அங்கே அந்த சூழ்நிலை என்னமோ தெரியல, ஒரு நாள் திறந்து பார்த்துருக்குறாங்க, அந்த நோட்டுலாம் அப்படியே செல்லு அரிச்சிருச்சு. பாவம் அரும்பாடுபட்டு அது வெறும் செல்லு அரித்தது அந்த பணத்தையா, இந்த அம்மாவினுடைய மனத்தை, அவங்களுடைய வாழ்வை அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. அந்த அம்மா என்ன பண்ணுறதுன்னு தெரியல.
இதை யாரோ ஒருத்தர் தன்னுடைய செல்பேசியில் பதிவு பண்ணி அது ரொம்ப பரவலாக எல்லோரும் பார்த்திருக்கிறார்கள். பல பேர் பார்த்துருக்கிறார்கள். பார்த்துவிட்டு மனசுக்குள்ளே அடாடா இப்படி ஆயிடுச்சேன்னு வருத்தப்பட்டிருப்பாங்க. இல்லைன்னா அதை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அதானே தமிழ்னாக இருந்தால் ஷேர் பண்ணுறது தானே பண்பாடு. அதனால் இதை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு அடுத்ததை பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் இதை ஒருவர் மட்டும் பார்த்திருக்கிறார். அவர் ஒரு பிரபல நடிகர், சிறந்த இயக்குனர், வெற்றிகரமான இயக்குனர், தமிழ் திரைப்படங்கள்லாம் வச்சுருக்குது. பார்த்துருக்கிறாரு, அவர் எடுத்திருக்கிறாரு. அவருடைய நடனம் ரொம்ப இளைஞர்களை கவர்ந்த நடனம். சமூக சேவைகள் நிறைய செய்யக்கூடியவர். அவர்தான் நடிகர் ராகவா லாரன்ஸ் அவர்கள். அவர் இதை பார்த்துட்டு பாருங்கள், உடனே அந்த அம்மாவை வரவழைச்சு அந்த செல்லரிச்சு போன அந்த நோட்டை வாங்கிட்டு பதிலுக்கு இந்தாங்க அப்படின்னு 1,00,000 ரூபாயை அந்த அம்மையாருக்கு கொடுத்திருக்கிறார். இது ஒரு அழகான, பிறருக்கு உதவ வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல உள்ளத்தினுடைய வெளிப்பாடு. அவர் பேய் படங்கள்லாம் எடுப்பார். அதனால தான் சுலபமாக இந்த அம்மாவுக்கு பே பண்ணணும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு வந்திருக்கு அப்படின்னு கூட தமாஷா சொல்லலாம். உலகத்தில் என்றைக்குமே இப்படிப்பட்டவர்களால் தான் மற்றவர்கள் வாழ்கிறார்கள். பண்புடையார் பட்டுண்டு உலகம். அவர் செஞ்ச இந்த செயலை படிக்கிற பொழுது எனக்கு அந்த திருக்குறள் தான் ஏனோ நினைவுக்கு வந்தது. பாவம், ஒரு ஏழை பெண்மணி அரும்பாடுபட்டு இப்படி சேர்த்திருக்கிறாள், அதை ஒரு செல்லரித்து விட்டதே என்பதை ஒரு செய்தியாக மட்டும் நினைக்காமல் ஏதோ ஒரு வகையில் நம்மால் முடிந்த உதவி செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் உள்ளவர்கள் எங்கும் இருக்கிறார்கள். இதை பிரபலமானவர்கள், மக்களுக்கு நன்றாக தெரிந்தவர்கள் இப்படிப்பட்ட செயல்களை செய்கிற பொழுது சாதாரண மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் நாமும் இப்படி செய்ய வேண்டும்ங்கிற எண்ணம் அதிகமாகும். அதற்காகத்தான் இப்படிப்பட்ட தகவல்களை பகிர்ந்து கொள்ளுகிறோம். ஒரு ஊடகத்தினுடைய அடிப்படையான நோக்கம் என்பது, லட்சியம் என்பது, அல்லது அதனால் விளையக்கூடிய நல்ல பயன் என்பது அதுதான். பார்க்கிற மற்றவர்களையும் நல்ல செயல்களை செய்ய தூண்டும். ஒருத்தர் காட்டு வழியாக போயிட்டுருக்கிறாரு. வழி தவறி போச்சு, எப்படி வருதுன்னு தெரியல. தண்ணி தாகம், வெயில் வேற பிச்சு உதற ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ தூரக்க ஒரு பாழடைஞ்ச வீடு ஒன்று தெரியுது. அங்கே யாராவது இருப்பாங்களா, பார்க்கறதுக்கு போகலாமா, அவங்ககிட்ட தண்ணி கிடைக்குமான்னு கேட்கறதுக்காக போகலான்னு உள்ளே போகிறாருங்க. அங்கே போனால் யாருமே இல்லை, பாழடைஞ்ச வீடு. அங்கே இந்த கையால் அடிக்கிற அடி பம்புன்னு சொல்லுவாங்களே, அது அங்கே இருக்குது. யாரோ வச்சுருக்குறாங்க, அப்புறம் கைவிட்டு போயிட்டாங்களா என்னன்னு தெரில. அதை அப்படியே அதை ஒரு 2 3 தடவை அப்பா தண்ணி கட்சிறா அப்படின்னு அந்த குழாயை அடித்து பார்க்குறாரு. ஒன்றும் தண்ணி வரல, காற்று தான் வருது. அடாடா என்னடா இது அப்படின்னு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அங்கேயும் இங்கேயும் பார்க்குறாரு. அங்கே பக்கத்தில் ஒரு சொம்பில் நிறைய தண்ணி இருக்குது. சொம்பு நிறைய தண்ணி இருக்குது. அப்பாடா அப்படின்னு இவருக்கு அந்த தண்ணியை பார்த்த உடனேயே தாகம் தீர்ந்தா மாதிரி அப்படியே பரவசத்தில் அந்த தண்ணீரை எடுத்து குடிக்கிறதுக்காக போகிறாரு. அந்த சொம்பு கடியில் ஒரு சீட்டு ஒன்று யாரோ எழுதி வச்சுருக்கிறாங்க. இந்த சொம்பு நிறைய இருக்கிற தண்ணீரை அந்த குழாய் உள்ள விட்டுட்டு அப்புறமா அடிங்க, தண்ணி வரும். அதுக்கு பிறகு வருகிற தண்ணீரை இந்த சொம்பில் நிரப்பி வச்சுட்டு உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு குடிங்க அப்படின்னு அந்த ஸ்லிப்பில் எழுதி வச்சுருக்குது. இப்போ இவருக்கு பெரிய சிக்கல் என்ன, ஒருவேளை அந்த தண்ணியை விட்டு வரவே இல்லைன்னா இருக்கிற தண்ணியை வீணாக போயிடும், தன்னோட தாகமும் தீராது, அதே நேரம் இருக்கிற தண்ணியும் போயிடும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தடுமாற்றமாக இருக்குது. சரி நம்ம குடிச்சிடுவோமா, ஒருவேளை யார் இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம குடிச்சிடுமே அப்படின்னு எடுத்து குடிக்க போகிற நேரத்தில் யாரோ ஒருத்தர் இது மாதிரி பிடிச்சி வச்ச காரணத்தினால தானே நமக்கு இப்போ தண்ணி கிடைக்குது. அதனால் இது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, யாரோ ஒருத்தரை தெரிஞ்சு தான் எழுதி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு அந்த தண்ணீரை அந்த குழாயிலே விட்டு விட்டு இப்பொழுது அதை அடித்தார். தண்ணீர் வந்தது. முதல் வேலையாக சொம்பை பிடிச்சி வச்சுட்டு அதுக்கு பிறகு தானும் குடித்து விட்டு அந்த சீட்டிலேயே அவர் 2 வரி எழுதுகிறார். என்ன தெரியுங்களா, இப்படி எழுதி இருக்கிறார்கள், இது உண்மை, நானும் அனுபவித்தேன், நீங்களும் தவறாமல் செய்யுங்கள் அப்படின்னு அந்த செய்தி உண்மைன்றதை உறுதிப்படுத்துகிற 2 வார்த்தையை எழுதி வைத்து விட்டு போனார். எப்பொழுதெல்லாம் பிறர் தாகம் தீர வேண்டும் என்று நாம் முயற்சி செய்கிறோமோ அப்போது ஏதோ ஒரு வகையில் நிச்சயம் வாழ்வில் நம்முடைய தாகங்களும் தீரும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.